வணக்கம். பாட்டுடை தலைவிங்கிற கதையோட தொடர்ச்சியை 6வது பகுதியை இப்போ படிக்கலான் இருக்கேன். கதைக்கு போகலாமா? ரவிக்கும் மனத்தில் சிறு வீம்பு பிறந்தது. ஆண் பிள்ளை என்ற வீராப்பு ஓங்கியது. நான் தான் காரணத்தை சொல்கிறேனே, கேட்க மாட்டேன் என்கிறாயே என்று கூறி பல்லை கடித்த வண்ணம் கூறிவிட்டு படுத்து கொண்டான் கட்டிலில். படுத்த பின்னரோ எண்ணங்களும் போக்குகளும் கண்ணாமூச்சி ஆடி துரத்தி துரத்தி பிடித்தன. அவளை நிராதரவாக தியேட்டரில் விட்டது தப்பு என்ற உறுத்தல். கீழே படுத்திருந்த ஓவிய வடிவத்தை கண்களால் பருகினான். இவள்தான் எவ்வளவு அழகு என்ற பெருமிதம். அந்த அழகு கீழே கிடப்பதை, அவனுடைய அழகு மனைவி கீழே ஜமக்காலத்தில் கிடப்பதை அவனால் சகிக்க முடியவில்லை. மெல்ல கீழே இறங்கி மண்டியிட்டு அவள் தோளை தொட்டான். தூங்காத ராதா கரத்தை பிடித்து தள்ளினாள். ராதா, மை டியர் ஸ்வீட்டி. பெருமூச்சு காது மடலை சுட்டது. ஒரு கரத்தால் காதை மூடிக்கொண்டாள். அவன் அக்கரத்தின் மேல் உதட்டை பதித்து, பிலீவ் மீ ராதா, என் கடிகாரம் நின்று போய்விட்டது, டைம் ஆகவில்லை என்று பேசி கொண்டிருந்து விட்டேன். நீ எப்படி வந்தாய் ராது? விசும்பினாள் ராதா. கையில் பணமும் வைத்து கொள்ளவில்லை, உங்களையும் காணோம். தியேட்டரில் தனியாக நின்றேன். டாக்ஸியில் வரவும் பயம். யாரோ ஒருவர் நான் தயங்கி தங்கி நிற்பதைக் கண்டு உதவ முன்வந்தார். பிறகு? மேடம், எங்கே போக வேண்டும் என்று என்னை கேட்டார். என் கணவர் கார் கொண்டு வருவார் என்றேன். தியேட்டர் பூரா காலியாகிவிட்டதே, என்ன அவசர ஜோலியோ என்னவோ. உங்கள் விலாசத்தை சொல்லுங்கள், நான் இறக்கிவிட்டு போகிறேன் என்றார். நீ விலாசத்தை சொன்னாய், அவர் கொண்டு வந்து விட்டுவிட்டு போனார், அவ்வளவுதானே? அதுதான் இல்லை. நான் உங்கள் பெயரை சொன்னதும் அவர் துள்ளி குதித்தார். அட, நீதான் ரவியின் மனைவியா? நான் அவனுடைய ஃப்ரெண்டு சத்யன். கல்யாணத்துக்கு வர முடியல, நான் டெல்லியில் இருக்கிறேன். என் பாஸுடன் டார்ஜிலிங் போய்விட்டேன். நீங்கள் இன்னும் ஊரில் இருந்து திரும்பி இருக்க மாட்டீர்கள் என்றுதான் வரவில்லை என்றார். குட். சத்யனுடன் தான் வந்தாயா? அவன் எங்கே? ஸ்டூபிட், குடித்துவிட்டு படுத்து கொண்டிருப்பான். இல்லை, பாம்பே போய்விட்டு 2 நாட்களில் வருவதாக சொல்லிவிட்டு போனார். சத்யன் ரவியின் நண்பன். தாயில்லாத அவன் அநேகமாக ரவியினுடைய தான் இருப்பான். ரவியின் அம்மாதான் சத்யனை தன்னுடைய மகனாகவே பாவித்து வந்தாள். கல்யாணத்திற்குத்தான் வராமல் டபாய்த்து விட்டான் என்றான் ரவி. சற்று பேசி பேசி நிலைமையை சரி செய்து கொள்ளும் அவகாசம். அதான் பாசுடன் போய்விட்டாராமே. இன்னும் 2 நாட்கள் கழித்து வரட்டும், பேசிக்கொள்கிறேன். ரவிக்கு எதிர் துருவம் சத்யன். பெண்கள் கம்பெனி என்பது அவனுக்கு இனிப்பு சாப்பிடுவது போல. ஹவு நைஸ் ரீட்டா வாஸ் என்பான் மகாபலிபுரத்துக்கு ரீட்டாவுடன் போய் வந்த பின்பு. இவர்கள் எப்படி நண்பர்களாக இருக்கிறார்கள் என்பதுதான் அதிசயம். ஆனால் அந்த நேரத்தில் சத்யனை பற்றி ஏதும் கூற விரும்பாத ரவி அவளை அப்படியே அள்ளிக்கொண்டு கட்டிலில் கிடத்தினான். அலுவலகத்திலிருந்து சீக்கிரமே திரும்பிவிட்டான் ரவி. அன்று அமுதமலர் பத்திரிகையை சார்ந்தவர்கள் அவனுடைய திருமணத்தை முன்னிட்டு விருந்தளிக்க ஏற்பாடு செய்திருந்தார்கள். இதை பற்றி 2 நாளாகவே ராதாவிடம் கூறியிருந்தாலும் அன்று நடுப்பகல் ஃபோன் செய்தும் ரவி நினைவுபடுத்தியிருந்தான். பொழுது போகாமல் நடுப்பகல் நேரங்களில் ராதா ஷாப்பிங், தையல் வகுப்பு, ஜூஸ் மேக்கிங் என்று விசாரிக்க பார்க்க என்று போய் வருவாள். மத்தியானம் பொழுது போகவில்லை, ஏதாவது வகுப்புகளுக்கு போய்விட்டு வரட்டுமா என்று அவனிடம் சொல்லி கொண்டிருந்தாள். அதனால்தான் அவள் தயாராக வேண்டும் என்று ஃபோன் செய்து வைத்தான். ராதா, ஆர் யூ ரெடி? இதோ 1 நிமிடத்தில் நானும் தயாராக வந்து விடுகிறேன். சின்னா, காப்பி மட்டும் போதும் என்றபடியே உள்ளே வந்தான். ஹால் சோபாவில் அவனுடைய வருகையை எதிர்பார்த்து காத்து கொண்டு ஒரு ஆங்கில தினசரியை புரட்டி கொண்டிருந்தாள். அவன் உள்ளே வந்ததும் எழுந்து கொண்டாள். இவ்வளவு காலம் அலுவலகத்தில் நேரம் கழிந்து கொண்டிருந்ததால் அலங்காரத்தில் தனி கவனம். அதற்கென்ற நேரத்தை ஒதுக்கவோ முடியவில்லை. இப்பொழுது வேண்டிய நேரம் இருந்ததால் அன்றைய விருந்துக்கு என்று புது மாதிரி தலையலங்காரம் செய்து கொண்டிருந்தாள். அவன் உள்ளே நுழைந்ததும் பளிச்சென்று அந்த தலை அலங்காரம் அவனை ஈர்த்தது. என்ன முழுவென்று ஜொலிக்கிறாய் என்றபடியே உள்ளே போய் உடை மாற்றிக்கொண்டு திரும்பினான். கல்யாண மாப்பிள்ளை போல ஜரிகை வேஷ்டி, வெள்ளை சட்டை என்று பளபளவென்று வாரிய சுருள் முடி ஒன்று நெற்றியில் விழ அவள் முன்பு வந்து நின்றான். அன்றும் அதே சிவப்பு புடவையே உடுத்தியிருந்தாள் ராதா. என் ஹேர் ஸ்டைல் எப்படி இருக்கிறது? அவனுக்கு முதுகை காட்டியபடி திரும்பி நின்றாள். நன்றாக இருக்கிறது என்றான் அவன். அந்த புடவையை பார்க்கவே அவனுக்கு பிடிக்கவில்லை. ஏன் ராது,
கல்யாணமானதும் உன் பிறந்த நாள் என்று ஒரு மஜந்தா வாங்கி கொடுத்தேனே, அதை உடுத்தி கொள்ளக்கூடாது என்றான் இதமாக. தனக்கு சண்பக பூச்சரமோ மல்லிகையோ சூடிக்கொள்ளலாம் என்று கூற துடித்தது நாக்கு. அவள் எதையும் தன் போக்குப்படி செய்வாள் என்பதால் அவன் சிலவற்றை தன்னுள்ளேயே வைத்து கொள்வான். எனக்கு இதான் பிடித்திருக்கிறது என்றவள், உங்களை என்ன செய்ய வேண்டும் தெரியுமா என்றாள் கொஞ்சலாக. ரவி அவளது இரு தோள்களையும் தன் இரு கரங்களால் பற்றி கொண்டு கண்களை கூர்ந்து பார்த்தான். என்ன செய்ய வேண்டும்? சிவப்பு கல் நெக்லஸ் வைத்துக்கொண்டே பேசாமல் இருந்திருக்கிறீர்களே, எத்தனை நகைகள்! இதெல்லாம் உங்கள் அம்மாவினுடையதா? எனக்கு ஏன் தரவில்லை? ரவி திடுக்கிட்டு திகைத்து அவளை பார்த்தான். சிவப்புக்கள் டைமண்ட் வடிவில் பதித்து கீழே முத்துக்கள் 3ஆக கட்டி நடுவில் வட்ட பதக்கம் வைத்து ராதாவுக்கு நன்றாகத்தான் இருந்தது. ராதா, இதை உள்ளே வைத்துவிடு. இந்த நகைகள் எல்லாம் என் நண்பர் ஒருவருடையது. குடும்ப தகராறு காரணமாக என்னிடம் கொடுத்து வைத்திருக்கிறார் என்றான் ரவி கண்டிப்பான குரலில். அவன் நிர்மலாவை எவ்வளவு முயற்சி செய்து மறந்து வந்தாலும் அவ்வப்பொழுது சிறு சிறு பேச்சுக்களால் செய்கைகளால் நினைவு வந்துவிடும். அந்த கணங்களில் அவன் துடித்து விடுவான். தந்தை இறந்த 10 தினங்களுக்குள் ஒரு நாள் அவள் அவசரமாக அவனை தேடிக்கொண்டு வந்தாள். கையில் சிறு தோல் பை. என்ன நிர்மலா, இவ்வளவு அவசரமாக என்று வரவேற்றவனை அவள் பேசவே விடவில்லை. யாரும் வராத தனி அறைக்கு போய் ஒரு 10 நிமிடங்கள் பேசலாமா ரவி? அவள் ஏதோ வேலையாகத்தான் வந்திருக்கிறாள் என்பதை புரிந்து கொண்டான் அவன். அவளை தன் அறைக்குள் அழைத்து போனான். உட்கார் நிர்மலா. மேஜை அருகே உள்ள நாற்காலியில் உட்கார்ந்த நிர்மலா தன் தோல் பையை திறந்து நகைகளை மேஜை மேல் பரத்தினாள். அவன் கண்கள் வியப்பால் விழுந்து விடுவன போல் தெரிக்கும்படி பார்த்தான். எல்லாம் என் அம்மாவினுடையதுதான். நான் எங்கேயும் திருடி கொண்டு வரவில்லை, பயப்படாதீர்கள் என்று சோகமாக சிரித்தாள் நிர்மலா. இதை என்ன செய்ய வேண்டும் என்று நீ சொல்லவே இல்லையே என்றான் அவன். இதை என் அப்பா என்னிடம் கொடுத்து வைத்திருந்தார். அந்த அறைக்கு வீட்டில் என்னென்ன விலை உயர்ந்த பொருட்கள் இருக்கின்றன, என் தந்தையின் ஆஸ்தி என்ன என்றெல்லாம் ஆராய்ந்து கொண்டு திரிகிறாள். அதனால் இதை உங்களிடம் கொடுத்து மிகவும் பத்திரமாக வைத்திருக்கும்படி கேட்டுக்கொள்ளவே வந்தேன். நகைகளின் நடுவே இருந்த சிறு பெட்டியை திறந்து பார்த்தான் ரவி. பெரிய வைரக்கற்கள் நீளத்தை வாரி இறைத்து கொண்டிருந்த வைரத்தோடுகள் கம்பீரமாக வீற்றிருந்தன. அப்பா அம்மாவிற்காக பார்த்து பார்த்து கட்டிய தோடு. இன்றைய விலை 15,000 கூட இருக்கும் என்று அப்பா சொல்லியிருக்கிறார். அவள் நம்பிக்கையை வீணாக்க மனமில்லை. நீ அனாதை இல்லை, நான் உனக்கு துணையாக இருப்பேன் என்று கொடைக்கானலில் கொடுத்த வாக்குறுதி நினைவுக்கு வந்தது. சரி, என்னிடம் இருக்கட்டும். உனக்கு எப்பொழுது வேண்டுமோ அப்பொழுது வாங்கிக் கொள் நிர்மலா என்று சொல்லியிருந்தான். உங்கள் பீரோவை சீர்படுத்தி வைத்தேன். அப்பொழுதுதான் லாக்கரில் பார்த்தேன். வைரத்தோடு கூட இருந்தது. அது இந்த புடவைக்கு மேட்சாக இருக்காது என்று போட்டுக்கொள்ளவில்லை. அவனுக்கு ஏனோ நிர்மலாவை நினைத்து அழ வேண்டும் போல தோன்றிற்று. நான் இதை போட்டுக்கொண்டுதான் வருவேன். ஊரார் வீட்டு நகையை நீ போட்டுக்கொண்டு வரக்கூடாது. அதற்கு பதில் சொல்ல வேண்டியவன் நான் தான். ஊரார் வீட்டு நகை நம் வீட்டு பீரோவில் இருப்பானே. என் நண்பருடையது என்று சொன்னேனே, நீ அதை நம்பவில்லை அல்லவா என்று சீறினான் அவன். அவள் அதை கேட்டு பயப்படவில்லை. நன்றாக நிமிர்ந்து நின்றாள். கண்கள் பளபளத்தன. இதழ்கள் பற்களில் கடிபட்ட வண்ணம் சிந்தித்தாள். ஆமாம், நம்பவில்லை. இந்த நகைகள் எல்லாம் உங்கள் அம்மாவினுடையது. எல்லாவற்றையும் பிரேமாவிற்கு தர நினைத்து விட்டீர்கள். இல்லாவிட்டால் இத்தனை நகைகளை வைத்துக்கொண்டு பொய் சொல்வீர்களா? சொல்லிவிட்ட பெருமை முகத்தை அகலமாக்க ஒரு அலட்சிய சொடக்கை வெட்டினாள் அவள். இந்த குற்றச்சாட்டை கேட்டு திகைத்தான் ரவி. இந்த அழகியின் உள்ளத்தில் எத்தகைய நஞ்சு! எப்படி வந்தது? மரத்தில் மலரும் மலர்கள் வீட்டினிலே வந்து நிறைவது போல நினைத்தாலே நிர்மலாவின் நினைவு அவன் நெஞ்சை அசைக்கிறதே. கைப்பிடித்த 1 மாதம் 4-5 தினங்களிலேயே இப்படி என்றால் இன்னும் காலம் பூராவும் எப்படி அவளுடன் போகப் போகிறது? ராதா, காட் ப்ராமிஸா இது ஒரு நண்பருடையது. என் அம்மாவினுடையதாக இருந்தால் உனக்கு பாதி, பிரேமாவுக்கு பாதி தான் தருவேன் என்றான் ரவி. நான் போட்டுக்கொண்டுதான் வருவேன். இந்த நெக்லஸுக்காகத்தான் இந்த புடவையை நான் உடுத்தி கொண்டேன் என்றாள் அவள். நாளையிலிருந்து என் பீரோவை நீ திறக்காதே. உனக்கென்று சிறு பீரோ ஒன்றை நாளைக்கே வாங்கி தருகிறேன் என்றான் ரவி எரிச்சலுடன். இப்படி சில ரகசியங்களை வைத்துக்கொள்வதற்கு மனைவி என்ற ஒருத்தியை ஏன் மணந்து கொண்டு வீட்டில் வைத்துக் கொள்வானேன் என்றாள் அவள் குத்தலாக. சூடாக பதில் சொல்ல வந்தவன் வாயை மூடிக்கொண்டான்.
வாழ்க்கை என்ற கண்ணாடி மாலையை சொல் என்ற கல்லால் அடித்து உடைக்க விரும்பவில்லை. நாளைக்கே நகைகளை லாக்கரில் வைத்துவிட வேண்டும் என்று நினைத்து கொண்டான். அவனுடைய அம்மாவின் நகைகள் கூட லாக்கரில் தான் இருக்கின்றன. காசு மாலை, கல்லட்டிகை என்று பழங்கால நகைகள். அவைகளை அழித்து 2 செட்டாகவே செய்து பிரேமாவிற்கும் ராதாவிற்குமாக கொடுத்துவிட நினைத்து கொண்டிருந்தான். ராதா அதற்குள் தீயாய் சுட்டு விட்டாள். கடைசியில் அவள் பிடிவாதம்தான் வென்றது. மனம் கசந்து போய் காரில் ஏறிக்கொண்டான் ரவி. அவன் காரை கிளப்பியதும் கேட் வழியே ஒரு டாக்ஸி வந்தது. தன் வீட்டிற்குத்தான் என்பதை புரிந்து கொண்ட ரவி காரை நிறுத்தினான். காரில் இருந்தவனை ராதா ஒரே நொடிக்குள் அடையாளம் கண்டு கொண்டு விட்டாள். ஓ சத்யன் என்றும் கூவினாள். டாக்ஸி நின்றது. ஹலோ ராதா என்றவன், எப்படிரா இருக்க? ஏண்டா இப்படித்தான் தேட்டரில் பெண்டாட்டி அம்போன்னு விட்டுட்டு போகிறதா என்றான் பலத்த குரலில். ரவி ஒன்றும் பதில் சொல்லவில்லை. இந்தியா பூராவும் என்ன, உலகம் பூராவும் சுற்றினாலும் இவனுக்கு மேனஸ் கர்டசி ஒன்றும் தெரிய போவதில்லை. இதை மெல்ல ராதாவிடம் முணுமுணுத்த பொழுது, ஆமாம், தேட்டரில் விட்டுட்டு வந்தீங்களே, அந்த மேனஸ் இவருக்கு தெரியல இல்லையா என்றாள் அவள் ஏளனமாக. கார் அருகில் வந்த சத்யன், ராதாவை பார்த்ததும் யாரோ ஒரு பிரபல நடிகை ஒன்று நான் நினைச்சேன் என்றான். தன் நகைச்சுவையை தானே நினைத்து சிரித்தான். புகழ்ச்சி கண்களில் மின்ன ராதாவை பார்த்தான். கிறங்கி போனாள் ராதா. இரு, டாக்ஸியை அனுப்பிவிடுகிறேன் என்ற சத்யன் பணத்தை கொடுத்து டாக்ஸியை அனுப்பி வைத்தான். பெட்டியும் படுக்கையும் கேட்பாரற்று கீழே கிடந்தன. ரவியின் முகம் விழுந்து போயிற்று. ஏற்கனவே நெக்லஸ் விஷயத்தில் மனம் கசந்த நிலையில் கிளம்பியிருந்தான். சரி, இங்கேயே அரட்டையை ஆரம்பித்து விடாதே. என் அலுவலகத்தில் இன்று என் திருமணத்தை முன்னிட்டு டின்னர் தருகிறார்கள், நீயும் வந்து தொலை என்று அழைத்தான். சரி இரு, இந்த பெட்டி படுக்கையை கொண்டு உள்ளே போட்டுவிட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணி கொண்டு வருகிறேன் என்று சத்யன் உள்ளே ஓடினான். ரவி காரை விட்டு இறங்கி நின்று கொண்டான். ராதாவுடன் பேசும் சுமூகமான சூழ்நிலைக்கு அவன் மனம் வராமல் ஒரே கிளவுடியாக இருந்தது. பாம்பேயில் ஒரு பார்ட்டியை பார்க்க வேண்டியிருந்தது. ராதாவை கொண்டு விட்டேனே, மறுநாள் அதிகாலையே கிளம்பி போய்விட்டேன். அதான் உடனே வரவில்லை. 2 நாளில் திரும்பி விடலாம் என்றுதான் நினைத்தேன். ஆனால் உடனே திரும்ப முடியவில்லை என்று காரணத்தை சொல்லிக்கொண்டே வந்தான் சத்யன். பாம்பே போக சென்னைக்கு வந்துதான் போக வேண்டுமா என்ன என்று இடக்காக ரவி கேட்டதும் மிளகாயை கடித்தவன் போல நாக்கை சொடக்கி கொண்டான் சத்யன். பிரபல ஹிந்தி நடிகையுடன் வந்ததை சொன்னால் ராதாவுடன் பழகவே முடியாது என்பதை உணர்ந்த சத்யன், நீ கேட்டியே நல்ல கேள்வி. பாம்பே பார்ட்டிக்கும் சென்னை பார்ட்டிக்கும் லிங்க் இருக்குப்பா. சென்னை பார்ட்டியின் ரெக்கமெண்டேஷனுக்காக வந்தேன் என்றான் சத்யன். ரவியைப் போல சத்யன் உயரமாக ஆகிருதியாக இல்லாவிட்டாலும் யானைக்கால் பேண்ட், பின்பக்கம் தோளை தொடும் முடி, ஆட்டிக்கிடா மீசை என்றும் நவீன பெரிய கண்ணாடி, பட்டை பெல்ட், ஒரு கல்லூரி மாணவனைப் போல நடுத்தர உயரத்தில் தோற்றமளிப்பான். ரவி ஏன் இப்படியெல்லாம் அணிந்து கொள்வதில்லை என்று அவள் சிந்தனை ஓடியது. அவன் அணிந்து கொள்ளாதுடன் அவளையும் அல்லவா தடை செய்து விட்டான். ஒரு மாலையில் இடையை விட்டு இறங்கிய சேலையில் முன்பக்க வயரும் சிறு குழியும் தெரியும்படி முதுகு வளைவு நெளிய நடந்து வந்த அவளை பார்த்து அவன் வெடித்தே விட்டான். இப்படி உடை உடுத்தி வருவதை இன்றோடு நிறுத்திக்கொள் என்றான். அவள் சளைக்காமல் பதில் சொல்லவே, நீ இப்படி வந்தால் என்னுடன் வரவே வேண்டாம், இங்கேயே இருந்து கொள் என்று தீர்மானமாக கூறியதும் தான் அவள் அப்படி உடுத்தி வருவதை நிறுத்தினாள். இதை நினைத்ததும் வெறுப்பு மண்டியது. உன் கல்யாணத்திற்குத்தான் வரவில்லை, இந்த பார்ட்டியிலாவது பங்கெடுத்துக் கொள்கிறேன் என்று கூறியபடியே காரில் ஏறிக்கொண்டான். வளவளவென்று பேசிய அவனை, சத்யா கொஞ்சம் வாயை மூடேன் என்று சொல்ல வேண்டும் போல பரபரத்தான் ரவி. நினைவுகளின் புழுக்கம் நெஞ்சை அடைக்க தன்னை அடக்கி கொண்டான். என்னடா பேசவே மாட்டேன் என்கிறாய் என்று தன் பேச்சில் இழுத்தான் சத்யன். உங்கள் நண்பர் ஒரு மூட் டைப், திடீர் என்று இப்படி மௌனமாகி விடுவார் என்றாள் ராதா குத்தலாக. எழுத்தாளன் இல்லையா, மூட் தேவைதானே என்று ராதாவுடன் சேர்ந்து கொண்டான் சத்யன். சத்யன் வந்து 10 தினங்கள் ஓடிவிட்டன. எவ்வளவு நாட்கள் லீவ், என்ன வேலை என்று ரவியும் விசாரிக்கவே இல்லை. சத்யனும் கிளம்பவே இல்லை. அதற்குரிய ஆயத்தங்களும் இல்லை. வீடு பூரா ஒரே புகை வளையங்கள், நெடிதான். ஆஸ்ட்ரேயில் விழும் சாம்பல்களை தவிர கார்பெட்களில் வேறு சிகரெட் துண்டுகள் விழுந்து கிடக்கும். மனம் கொதித்த ரவி பேசாமல் போய்விட்டான். வெளியே சென்று நேரம் கழித்து திரும்பும் பொழுது ஓரளவு போதையுடன் தான் திரும்புவான் சத்யன்.
ராதா அந்த வீட்டில் இருக்கிறாளே என்ற மரியாதை கட்டுப்பாடு எதுவும் கிடையாது. ரவி அலுவலகம் கிளம்பும் பொழுதுதான் குட் மார்னிங் போட்டுக்கொண்டே சோபாவில் விழுவான். அப்படியே மற்ற சோபாவின் கைப்பிடியில் கால்களை போட்டுக்கொண்டு பேப்பரை எடுத்துக்கொண்டு படிப்பான். குறுக்கும் நெடுக்கும் போகும் ராதையை பற்றிய கவலை கிடையாது. ராத், ப்ளீஸ் சின்னானிடம் ஸ்ட்ராங் காப்பி கொடுத்து அனுப்பேன் என்று ஒரு ஆர்டரை வேறு போடுவான். சில சமயங்களில் பத்திரிகை விஷயங்கள், பேப்பர் விஷயங்களை ராதாவுடன் பகிர்ந்து கொண்டு சிரிப்பான். அவளும் அவனுக்கு எதிரே வந்து உட்கார்ந்து விடுவாள். லுங்கியுடன் படுத்து கிடக்கும் அவன் எதிரே ராதா உட்கார்ந்து மணிக்கணக்காக பேசுவாள். இதெல்லாம் ரவிக்கு எரிச்சலாக இருக்கும். சிகரெட் குடிக்கக்கூடாது என்ற கொள்கை எதுவும் இல்லை ரவிக்கு. அதிகமான மன உளைச்சல் ஏற்படும் பொழுது ஒன்றிரண்டு புகைப்பது உண்டு. அதுவும் தனிமையில் மாடியில் புகைப்பதுடன் சரி. கீழேயோ மூளைக்கு மூளை வைத்திருக்கும் ஆஷ்ட்ரேயிலோ போடும் வழக்கம் இல்லை. அதுவும் கம்பெனிக்காக பிஸ்னஸ் லைனில் இருந்தபொழுது டீலர்ஸ்களுடன் ஏற்பட்ட பழக்கம்தான். சத்யனுடன் ஏதாவது இதை பற்றிய சர்ச்சை கிளம்பினால், சம்வாட்ஸ் ஹாவ் பிகம் ஹேபிட்ஸ் ரவி, டோன்ட் கம்பல் மீ. உன்னை போல பழக்கங்களை எனக்குள் கட்டுப்படுத்தி கொள்ள முடியாது. நான் பழக்கங்களின் அடிமை என்று கூறிவிடுவான். இதனால் ரவி அவனிடம் இதை பற்றி பேசுவதில்லை. அன்று அலுவலகத்திலிருந்து ரவி திரும்பி வந்தபொழுது ராதா வீட்டில் இல்லை. ரவிக்கு ஜுரம் வருவது போல இருந்தது. தலைவலி மண்டையை உடைத்தது. சமீப காலமாக பத்திரிகை அலுவலகத்தில் சுமூகமான சூழ்நிலை இல்லை. சுந்தரால் சூர்பனகை என்று வர்ணிக்கப்பட்ட அந்த பெண் எழுத்தாளர் பரமானந்தத்தை சரிப்படுத்தி கொண்டு தொடர்கதை ஒன்றை கொடுத்துவிட்டு போயிருந்தாள். பரமானந்தம் அதை அவனிடம் கொடுத்தார். அவனும் அவர் அறையிலேயே சில பக்கங்களை புரட்டி பார்த்தான். கதையின் ஓட்டத்தில் தெரிந்த சில வரிகளை அவன் நேரடியாகவே பரமானந்தத்திடம் கூறி, இத்தகைய கதைகள் போடுவது நம் தரத்திற்கு உகந்ததல்ல என்பது தெரியும் உங்களுக்கு என்று மென்னகை சிந்த கூறினான். என்னப்பா தரமும் இன்னொன்றும், ஊரோடு ஒத்துப்போக வேணாமா? இந்த அம்மாவோ பிரபலமானவங்க. எழுத்தால் அல்ல, எப்படியோ வச்சுக்கோயே. வாசகர்கள் விரும்பி படிக்கிறாங்க. நமக்கு சர்க்குலேஷன் அதிகமாகும். அதை பார்க்க வேணாமா? இப்போ நம்ம பத்திரிக்கை சர்க்குலேஷன் ஒன்றும் கீழே விழுந்து விடலை. சரி, இதை உதவி ஆசிரியர் வசந்தனை விட்டு படிக்க சொல்கிறேன் என்று வெளியே வந்தான். கதவு அருகில் வரும்பொழுது, படிக்க வேணா, தகாத வார்த்தைகளை நீக்கிவிட்டு கதையை அப்படியே பிரசுரிக்க ஏற்பாடு பண்ணிடு. அவங்களுக்கு பணம் தானே என்றார் பரமானந்தம். நியாயமும் நேர்மையும் பணபலம் அதிகாரம் என்ற பலம் வாய்ந்த சக்திகளின் கீழ் அடிமையாகி நிற்கின்றன. என்னிடம் நியாயம் நேர்மை இருப்பதால் என் போக்கு இவர்களுக்கு பிடிக்காது என்றான் ரவி சுந்தரிடம். அந்த வேதனைகளை தாங்க இயலாமல் தான் சீக்கிரமே அலுவலகத்திலிருந்து வந்துவிட்டான். இவ்வளவு காலமாக சுதந்திரமாக செய்து வந்த பத்திரிகையின் சர்க்குலேஷனை கீழே இறக்காமல் கட்டி காத்த அவனால் திடீரென வந்து குறுக்கிடும் பரமானந்தத்தின் போக்கை தாங்கிக் கொள்ள முடியவில்லை. ராதா எங்க சின்னான்? சூடா காப்பியும் ஒரு தலைவலி மாத்திரையும் கொண்டு வா என்றவன் போர்ச்சுகோவை ஒட்டிய திறந்த வெளி தோட்டத்தில் சாய்வு நாற்காலியை போட்டுக்கொண்டு சாய்ந்து கொண்டிருந்தான். காப்பியையும் மாத்திரையும் கையுடன் கொண்டு வந்த சிறு ஸ்டூலை போட்டு அதில் வைத்தான் சின்னா. ராதா எங்கே என்று எத்தனை தடவை கேட்பது? வர வர உன்னால கூட எனக்கு பதில் சொல்ல முடியல என்று கடுகடுக்கும் ரவியை பரிதாபமாக பார்த்தான் சின்னான். காப்பியை குடி முதல்ல. தலைவலி வந்தாலே இந்த படபடப்பு அதிகமாக இருக்கும். உனக்கு ஃபோன் பண்ணலையா ராதா? மயிலாப்பூரில் அதோட பெரியம்மா வீடு இருக்காமே, அங்கே போயிருக்கு என்றான் சின்னான். சமீப காலமாக ரவியின் குணம் பொறுமை இழந்து வருவதை கவனித்து கொண்டுதான் வந்தான் சின்னான். அதற்கென்று உள்ள சில காரணங்கள் அவனுக்கு தெரியுமாதலால் அதை அவன் பொருட்படுத்தினான் இல்லை. அதனால் நிதானத்தை சிறிதும் இழக்காமல் பேசினான். ராதா காலையிலேயே என்னிடம் பெரியம்மா வீட்டிற்கு போக வேண்டும் என்பதை சொல்லி இருந்ததால் காரில் கொண்டு விட்ட பிறகே அலுவலகம் போயிருப்பேனே. ஒரு பட்டதாரி பெண்ணுக்கு எங்கே போகிறோம் என்று தன் கணவரிடம் சொல்லிவிட்டு போக வேண்டும் என்ற கர்த்தசி கூடவா தெரியாது? இதை அசட்டுத்தனம் என்பதா? படித்த பெண்கள் மேற்கொள்ளும் சுதந்திரம் என்பதா? தலையை ரொம்ப வலிக்கிறது சின்னா. வர வர அலுவலகம் போகிற போக்கும் நன்றாகவே இல்லை என்றான் ரவி சின்னானிடம். நீ எதிர்பார்க்கிற குணங்கள் எல்லாரிடமும் இருக்க முடியுமா தம்பி? உன்னோட ஃப்ரெண்டு தான் இந்த சத்யன். எப்படி இருக்கான் பாரு. உனக்கு இள வயசு, துடிக்கிறது ரத்தம். அதை அடக்கி நிதானமாக யோசித்துப்பார். எல்லாத்தையும் சகிச்சுக்கிற தன்மை வந்துடும். ஒதுங்கி நின்று பார்த்து ஆலோசனை சொல்கிற அனுபவத்தை தன்னால் அடைஞ்சிருவேன். இரு,
தலைவலி மருந்தை கொண்டு வர என்று உள்ளே ஓடினான் சின்னான். இவ்வளவு அழகாக சின்னான் சொல்லிவிட்டான். அவன் இப்படி கூறியது இதமாக இருந்தது. இனி தொடர்ந்து இங்கே வேலை பார்க்க முடியாது என்ற நினைவை மெல்ல அடக்க உதவியது. உணர்ச்சிகளை தூண்டும் எழுத்துக்கள் என்றும் இலக்கியமாக நிலைத்து நிற்க முடியாது என்ற எண்ணம் அவன் உள்ளத்தில் வேரூன்றியது. சின்னான் தலைவலி மருந்து சீசாவை எடுத்துக்கொண்டு வந்தான். சிறு ஸ்டூலை அவன் அருகே இழுத்து போட்டுக்கொண்டு உட்கார்ந்து ஒரு விரலால் மருந்தை வழித்து அவன் நெற்றியில் தேய்த்தான். ரவியின் உடல் அனலாக கொதிப்பதை உணர்ந்தான். தலைவலி மருந்தை தேய்ப்பதை விட்டுவிட்டு கழுத்தில் கையை வைத்து பார்த்தான். ஜுரம் அனலாக அடிக்கிறே தம்பி என்று கவலையுடன் கேட்டான். டாக்டரை வர சொல்லவா? காலையில் சரியா போயிடும், நீ கவலைப்படாதே என்றான் ரவி. சின்னான் தலையை மெல்ல பிடித்து விட்டான். சத்யன் எங்கே? இங்கே தான் இருந்தார். 4 மணிக்கு மேலே யாரோ ஃபோன் பண்ணாங்க. அப்புறம் ட்ரெஸ் பண்ணிவிட்டு வெளியில் போனார். வேலையத்த மனுஷன். சிகரெட்டும் ரேடியோகிராமை போட்டு ஆடுற ஆட்டமும் எனக்கு சகிக்கலை. ராதா எப்பொழுது போனாள் என்று கேட்டான் ரவி. ராதா 12 மணி இருக்கும். தலைவலி மருந்தின் நெடி கண் எரிச்சலை கொடுத்தது. அங்கே நிலவும் மௌனத்திற்கு பின்னணியாக காற்றில் நர்த்தனமாடும் மரங்களின் சப்தம் மட்டுமே லயம் தவறாமல் கேட்டுக்கொண்டிருந்தது. ஒரு நிமிடம் இந்த சுகத்தில் கண்ணயர்ந்தான் ரவி. ஏன் தம்பி, இந்த சத்தியம் எப்போ திரும்பி போகும்? பெங்களூரில் அண்ணனோ தம்பியோ இருக்க, அங்கே போகக்கூடாது என்று கேட்டான் சின்னான். சட்டென்று கண் விழித்தரவி, ஏன் அப்படி கேட்கிறாய் என்றாள் நீர்வழியும் கண்களால் அவனை பார்த்தவாறே. சின்னான் தன்னை நிதானப்படுத்தி கொண்டான். எதை சொல்ல வேண்டுமோ அதை ஒரு நிமிடம் தனக்குள் எப்படி சொல்ல வேண்டும் என்று ஒத்திகை பார்த்து கொண்டான். ஏன் தம்பி, உனக்கு என்னை எத்தனை வருஷமா தெரியும் என்று கேட்டான் சின்னான். என்ன திடீரென்று இப்படி கேட்கிறாய்? என்னை மார் மேலும் தோள் மேலும் போட்டு வளர்த்தவனே நீதானே சின்னான். என் அப்பா காலத்திலிருந்தே இருக்கிறாய். என் குடும்பத்தில் ஒருவன் நீ. வீட்டு சாவி, பீரோ சாவி, சாமானரை சாவி என்று எல்லாமே உன் பொறுப்பில் தானே இருக்கின்றன. எதையாவது பூட்டி நான் எடுத்துக்கொண்டு போகிறேனா? அதனால் உரிமையாக பேசலான்னு நினைக்கிறேன். அதே சமயம் நீ என்ன நினைப்பியோன்னு பயமாக இருக்கு. நீ சின்னவன், வீட்டில் பெரியவனாக இருந்துட்டு எதையும் மறைக்கக்கூடாது பார். எதுவானாலும் நீ தாராளமாக என்கிட்ட சொல்லு. நான் பிறந்தது முதல் நீ இங்கே இருக்கிறாய். என் அப்பா அம்மா போயாச்சு. எனக்கு என்று உறவு சொல்ல பிரேமா எப்படியோ அப்படி சமமான உறவு உனக்கும் உண்டு. எனக்கு ஒரு நஷ்டம் என்றால் அதில் உனக்கு பங்கில்லையா? இந்த ஒட்டுதலான பேச்சை கேட்டு சின்னான் கண்கலங்கி விட்டான். ராதாவோ புதுசு, சிறுசு வேற. நீயும் வீட்டிலேயே தங்கறதில்ல. உனக்கு ஆஃபீஸில் மேட்டர் போடுறதும் பாரம் ஏற்றுறதும் தான் குறி. வாங்குகிற சம்பளத்துக்கு பழுதில்லாமல் வேலை பார்க்க வேண்டும் சின்னான். இல்லாவிட்டால் அது ஒட்டாது. அது சரிதான், நானும் கவனிச்சுட்டே தான் வரேன். நீ ஏதாவது பேசினா ஏட்டிக்கு போட்டியாக பேசுது ராதா. பகல் பூராவும் கேரமும் செஸ்ஸும் ராதாவோட விளையாடுறான் சத்யன். ஒரே சிகரெட் புகை. உன் வளையல் கரத்தால் பற்ற வைராதான்னு சொல்கிறான். என் வயிறு பத்தி எரியுது. இதெல்லாம் ராதாவுக்கு புரிய மாட்டேங்கிறது. ரவி போட்டுக்கொண்டே இருந்தான். ரெக்கார்டு போட்டு டம் டம்னு கொட்டுற பாட்டை வச்சுட்டு சத்யன் ஆடுறான். ராதா தாளம் போடுது. இந்த வீடு புனிதமான கோவில் மாதிரி தம்பி. இது குடிகாரன் குடிச்சிட்டு ஆடுற இடமா இல்லை மாறிட்டு வருது. என் கூட பார்ட்டிக்கு வா, நான் உனக்கு அங்கே டான்ஸ் சொல்லித்தரேன்னு சொல்கிறான். இதெல்லாம் நல்லா இருக்கா தம்பி? நான் வீட்டில் இருக்கேன், உங்ககிட்ட சொல்ல வேண்டியது என் பொறுப்பு. வானத்தில் ஒன்றை ஒன்று துரத்தி ஓடும் சிறு சிறு மேகக்கூட்டங்களை பார்த்து கொண்டிருந்தான் ரவி. ரவி, நிர்மலா, ராதா, சத்யன் என்ற வட்டத்தில் ஓடும் ஓட்டப்பந்தயம்தானோ அந்த பஞ்சு பொதிகள்? யார் யாரை துரத்துகிறார்கள்? நான் வீட்டுக்கு மட்டும்தான் காவல் என்று இல்லை தம்பி, ராதாவுக்கும் தான் காவல், புரியுதா? நான் ஒரு நாள் ஜாடையாக சொன்னேன். ராதா என்ன சொன்னாள் என்று ஆவலாக கேட்டான் ரவி. விலை உயர்ந்த ஆடைகளையும் நகைகளையும் பாதுகாக்கும் பெண்ணுக்கு தன் பெண்மையை பாதுகாக்க தெரியாதா என்ற எண்ணம் ரவிக்கு. வெள்ளம் வந்து எல்லாவற்றையும் அடித்து செல்வது போல கவர்ச்சி என்ற கோலம் பெண்மையின் சக்தியை கூட சில சமயங்களில் வீழ்த்திவிடும் என்பதை அவனால் எண்ணி பார்க்க முடியவில்லை. அம்மா ராதா, இதெல்லாம் தம்பிக்கு பிடிக்காதுன்னு தனியாக கூப்பிட்டு சொன்னேன். நீ இந்த வீட்டு வேலைக்காரன், வாயை மூடிட்டு வேலை செய்வியா
என்னமோ என் விஷயங்களில் தலையிட்டு கொண்டு இன்னொரு தடவை இப்படி தலையிட்டால் நான் ரொம்ப பொல்லாதவளாக இருப்பேன்னு சொல்லுச்சு. ராதாவின் இந்த துடுக்குத்தனம் ரவியை திடுக்கிட வைத்தது. அப்படியா சொன்னாள்? வானத்தில் பூத்த நிலவு மெல்ல நகரத் தொடங்கிவிட்டது. பலத்த காற்றில் மலரின் மனத்தோடு தூசும் நெடியும் மணலும் கலந்து புரண்டன. சின்னான், நாற்காலியே போர்ட்டிகோ மேலே வராந்தாவில் போடு, இந்த காற்று குளிர எடுக்குது. சின்னான் நாற்காலியை தூக்கி உள்ளே போட்டான். இதன் தொடர்ச்சியை அடுத்த பகுதியில் படிக்கிறேன்.